ஸ்டார்டிங்கில் அங்கே டாக்ஸைன்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் அங்கே ஒரு காம்படிஷனுக்கு தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கான். என்னோடய அம்மா கூட வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த காம்படிஷனில் வின் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், உன்னோட அம்மா பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது, நாங்கள் ஏன் வந்து அந்த லேடிக்காக போய் காம்படிஷனில் கலந்துக்கணும்னு சொன்னதுமே அவன் என்னோடய அம்மா வந்துட்டு ரொம்ப பார்க்க அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜியாவோட ஃபோட்டோவை அங்கே காமிக்கிறான். அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. நாங்களுமே கலந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்கள நான் வந்து என்னோட அப்பா வாக்கிடுவேன்னு சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு சாதுட்ட அங்கே பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இவ்வளோ நாள் என் பையனை நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு, உன் பையன் ரொம்பவே நல்ல பையன்மா, அவன் வந்துட்டு இங்கே இருக்கிற வரைக்கும் எங்கள் எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். அவங்க எல்லாருமே வந்துட்டு இவனை நினச்சி ரொம்ப ஹாப்பியாவாங்க. எல்லார் மனசுமே ரொம்ப வந்துட்டு சந்தோஷத்தில் இருந்துச்சு. இப்போ அவன் வந்துட்டு இப்போ கிளம்பி உன் கூட போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதை நினச்சி எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அவங்க பேசிட்டு வரும்போதே அங்கே பார்த்தா பயங்கர சவுண்டு வருது. அவ்வளோதான், அங்கே வந்துட்டு முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, ஓ வயசுக்கு நீ வந்து காம்படிஷன் வச்சு எனக்கு வந்துட்டு நீ வந்து ஹஸ்பண்ட் தேர்ற லெவலுக்கு வளர்ந்துட்டியான்னு சொல்லி கேட்டதுமே, நான் என்ன பண்ண முடியும், நீங்களுமே வந்துட்டு எவ்வளோ வயசாகி போயிடுச்சு, எவ்வளோ நாள் தான் சிங்கிளாகவே இருப்பீங்க, உங்களுக்குமே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் வேணாமா, எனக்குமே வந்து அப்பா வேணாமா, நான் பாவம் இல்லையா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அடிக்க போகிறா. அப்போ அந்த சாது, நீ இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு நீ பேசாமல் வந்து அவங்க கூட சேர்ந்து கிளம்பு, ஓகேவா, அவங்க கூட தான் நீ இதுக்கப்புறம் இருக்க போகிற அப்படின்ற சொன்னதுமே அவன் ஓகே அப்படின்ற சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஜியாங்குமே அவங்க கார்ட்ஸோடு சேர்த்து வந்துட்டுருக்கான். அவங்க நம்ம தேங்க்ஸ் ஆகி அவனை பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு, அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா, எவ்வளோ நாள் எங்களை விட்டுட்டு போயிருப்பீங்க, பாருங்கள் என்னோட அம்மாவன்னு சொல்லிட்டு அவன் காமிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிருது. இது வந்து ஜியாங்காச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட தான் ஒன்றா இருந்திருப்பான் போல். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பேபியுமே பிறந்திருக்கு. அவன் ரொம்ப அங்கே பயந்து போயிட்டு இவன் என்னை பார்த்துட்டானா வந்து கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு ஃபேஸை வந்துட்டு மறைக்கணும்னு அங்கே கிளாஸ்லாம் போட்டுக்கிறான். அப்புறம் லின்னு ஒரு பொண்ணு அங்கே வந்துட்டு, என்ன பைத்தியக்கார பையன், யார் வந்துட்டு இவன் அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளும்போது நம்ம ஹீரோயின், என் பையன் வந்துட்டு பார்க்குறத தப்பாக புரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே, உங்களை மாதிரி கேர்ள்ஸை பற்றி எனக்கு தெரியும், காசுக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவீங்க, இப்படி தானே குழந்தைங்களை விட்டு மயக்க விட்டு வலையில் விழுக வைக்கிறீங்கன்னு சொன்னதும், ஒன்றை மாதிரி என்னை வந்து நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வெட்டி போய் கூட வந்து சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அசிஸ்டண்ட்டுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சிரிப்பு வந்துடுது. அவரே சிரிக்க ஆரம்பிச்சிடாரு. நம்ம ஹீரோயின், நான் கோவத்தில் ஏதோ பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி சொல்லிட்டு போகும்போது அவன் மேலே வர அந்த பர்ஃப்யூம்ஸ் மேலே பார்த்துட்டு நம்ம ஹீரோ வேகமாக கையை பிடிச்சிட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோவோட பையனுமே அவன்கிட்ட தூக்கிட்டு வராங்க. அவனோட நேம் வந்து சுசு. நீங்கவே வெயிட் பண்ணிட்டு, நானும் அம்மாவுமே வந்து கோயிலில் வந்து ப்ரே பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம், நீங்கள் ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டதும், நீ வந்துட்டு சேட்டை பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லா. சரி, நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து போயிடுறான். இங்கே வந்துட்டு சரி இங்கேவே வெயிட் பண்ணிட்டு, சரியா நாங்கள் இப்போ வந்துடும்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையன் அங்கே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஃபிஷ்ஷெல்லாம் போகிறத. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க டாங்ஸாய், உள்ளே கவுந்து விழுந்தேன்னா என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொன்னதும், ஆனால் அந்த பையன் எதுவுமே பேச மாட்டான். அவனால் பேச முடியாது போல், ரொம்பவே அமைதியாக இருக்கான். நான் ஃபிஷ் தான் பாட்டிட்டுன்னு சொல்லிட்டு அவன் கையை காமிச்சதும், இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, நம்ம இப்போ கிளம்பலாமா வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பாசமாக பேசினதுமே இவங்க வந்துட்டு எவ்வளோ பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட அப்பாட்ட பேசினவங்க இவங்க தானே, ஒருவேளை உண்மையிலே இவங்க என்னோட அம்மாவாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். சரி நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிகிட்டு போகிறா. அப்போ நம்ம டாங்ஸ் ஆகி, அம்மா நீங்கள் யார் கூட போயிட்டுருக்கீங்க, நில்லுங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருந்தா. அவட்ட அங்கேருந்து போயிடுறான். வேகமாக இவங்கேருந்து ஓடும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு இங்கே வா அப்பாட்டன்னு சொல்லும்போது, என்னை விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு ஓடிட்டுருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே வந்து பிடிச்சி தூக்குனதுமே, என்னை இறக்கி விடுங்க, ஏன் என்னை இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு அங்கே பேச்சு வந்துடுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ, உன்னால் பேச முடியுதான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அந்த லின்மே அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு, இந்த கோயிலுக்கு வந்த வாசம் என் பிள்ளைக்கு வந்துட்டு திரும்ப பேச்சு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அதெல்லாமே இந்த பையன் பார்த்துட்டு, என்ன வந்துட்டு இவங்க எல்லாருமே அவங்களோட பையனை நினச்சிட்டு இருக்காங்க, பேசாமல் வந்துட்டு நான் இவங்க கூட சேர்ந்து இப்போ கிளம்பி போயிடுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்னோட அம்மாவை கண்டுபிடிச்சி நான் அங்கே வந்து போய்க்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க.
இப்பங்க நம்ம ஹீரோ கேட்குறான், ஏன்னா அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு வரப்போறாங்களா அந்த ஃபேமஸான டிசைனர் விவின் அப்படின்றத கேட்டதும், ஆமா அவங்க வரப்போறாங்கன்னு சொன்னதுமே, ஆனா நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்த பிறகு எல்லாமே நல்லதாவே நடக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஏன் அந்த குட்டி பையன் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா, அப்போ அங்கே லீன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு போல். ஏன்னா நீ வந்துட்டு அந்த எக்ஸிபிஷன் கிளம்ப போறியா அப்படின்ற சொன்னதும், ஆமாம் நான் கண்டிப்பாக போக போகிறேன். அவள் வந்து என்னோட லைஃபவே டோட்டலாக கெடுத்து என்னோட குழந்தையுமே கொலை பண்ணிட்டா, என்னோட சர்டிஃபிகேட் எல்லாமே திருடிட்டா, அவள் வந்து அதை எல்லாமே தன்னோடதுன்னு வச்சுட்ருக்கா. அவளை நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க வேணாமான்னு சொல்கிறா. எல்லாம் அந்த லின்னோட வேலை தான் போல். அதுக்கப்புறம் இந்த பையன் உள்ளே போய் பார்த்துட்டு, என்ன இவன் என்னோட ஃபோட்டோ மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். இவனுமே வந்து பார்த்துட்டு, ஒருவேளை நாங்கள் 2 பேரும் ட்வின் பிரதர்ஸா, அவங்க தான் என்னோட பேரண்ட்ஸான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இந்த லேடி என்னோட அப்பா கூட சேர்ந்து இருந்துட்டு தான் என்னோட அம்மாவை பிரித்து வச்சுருக்காங்களா, கண்டிப்பாக இதுக்கான பதிலடி கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அப்போ வேணும்னு அவன் உள்ளே வரும்போது இவனாவே போய் கீழே விழுந்துட்டு அங்கே ரொம்ப ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறான். ஐயோ அப்பா என்னை வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அழுததுமே அங்கே அவ்வளோதான் ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு, நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, குழந்தைய போட்டு இந்த மாதிரி நீ அடித்து சித்திரவதைப்படுத்துவியான்னு சொன்னதும், ஐயோ நான் எதுவுமே பண்ணலை, இவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றத அவ சொல்கிறா. ஆனால் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, மரியாதையோட இருந்துக்கோ, இதுக்கப்புறம் குழந்தை மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அந்த ஈவெண்ட்மே ஸ்டார்ட் ஆகிருது. இப்போ இங்கே ஃபேமஸான டிசைனர் விவின் வரப்போகிறாங்களாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்ப எல்லாருமே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ இந்த லின் அங்கே வந்துடுறா. அவள் ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு, அவங்க வந்துட்டு வேறு யாருமே கிடையாது, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவங்கள நான் இங்கே இன்வைட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு தனக்கு தான் வந்து எல்லாமே தெரியுன்ற மாதிரி அங்கே வந்து சீனை போட்டுட்ருக்கா. அப்போ அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பார்த்தீங்களா அந்த லின் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஒரு நல்லவளாக இருக்கா, ரொம்ப ஃபேமஸான ஆளுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து விழான், என்னாச்சு டைம் ஆகிட்டே இருக்குது, இன்னுமே அவங்க ஏன் வரல அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, இல்லை இப்போ வந்துருவாங்க அவங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறா. பட் அங்கே ஃபோன் வந்து அவங்க ரிசீவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு கோவப்படுறாங்க, என்ன ஆளை காணும், பொய் சொல்லி ஏதாச்சும் எங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு எப்படியோ வந்து பேசி சமாளிக்க பார்க்குறான். ஆனால் அவள் வந்துட்டு உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், உண்மையிலே அவங்க இப்போ வந்துருவாங்க அப்படின்ற சொல்லும் போது எவ்வளோ நேரம் ஆயிட்டுருக்கு, இன்னுமே ஆளவே காணமே அப்படின்ற சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு இவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி அங்கே டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. வெளியே பார்த்தா அந்த விவின் அங்கே வந்துடுறாங்க. அப்போ அங்கே வெளியே அந்த சவுண்ட் கேட்குது, இப்படி விவின் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கு. யாருன்னா அதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா கடைசியில் வேறு யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோயின் தான். அவளங்க உள்ளே பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இந்த லின்க் அதை விட ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான் போல் இவ. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும், என்னம்மா நீ தான் 2 இயர்ஸாக என்னை வந்து இன்வைட் பண்ணிகிட்டே இருக்கு, அதனால தான் வந்தேன்னு சொன்னதுமே இவ வந்து வேற யாரும் கிடையாது, என்னோட சிஸ்டர் தான் சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின் சொன்னதுமே, என்ன சிஸ்டர் அவங்களோடதுன்னு சொல்லிட்டுங்க கேட்டதும் இவ போய் சொல்லிட்டு இருக்கா, இவ கண்டிப்பா விவினே கிடையாது, இவ வந்துட்டு என்னோட சிஸ்டர் 7 வருஷமா எங்க போய் தொலைஞ்சானே தெரியலன்னு சொல்லிட்டு கணத்தை சேர்ந்து அறைய வந்ததுமே ஹீரோயின் அங்கே பிடிச்சி அரைஞ்சிடுறா. அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, போய் பிடிச்சிட்டு போய் இவளை வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. என்ன பிடிச்சிட்டு போய் வெளியே தள்ள சொல்லிட்டு இருக்க, 2 வருஷமா என்கிட்ட தவச்சிட்டு இருந்த, ஒரு டைம் ஆச்சு நீ வான்னு சொல்லிட்டு அப்படின்றத கேட்டுட்டு அந்த இன்விடேஷனை காமிச்சதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோவுமே நீங்கள் தான் அப்படின்னா விவினான்னு கேட்டதும் ஆமாம் அப்படின்றத சொன்னதும் அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவளோட உண்மைகளை பற்றி சொல்லணும்னு தான் வந்திருக்கேன், இவ எப்பயுமே ஒரு ஃப்ராடு தான், ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேருந்து அட்மிஷன்லேருந்து எல்லாமே என்னோடதை யூஸ் பண்ணி தான் இவ அந்த பேரை வந்து வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா, எல்லாம் நான் பண்ணதுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இவள் சரியான பைத்தியம், இவளை நம்பாதீங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் போட்டு அரைஞ்சிடுறான். என்னது இந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருப்ப, நீ பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு தானே, ஆனால் ஏன் மேலே பழி தூக்கி போறியா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ நீங்கள் தேவையில்லாமல் இப்படி அந்த பொண்ணு மேலே பழிய போட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதும், அவங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன், நீங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறவ எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டா. ஒரு ஊரே கிளம்பி வருது. அங்கே எல்லாருமே அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளை என்ன கன்றா வீதி, இத்தனை பேரை அவள் போய் லவ் பண்ணான்னு சொன்னதும் ஒவ்வொருத்தவங்களும் என்னை எப்படி ஏமாத்துறான்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு லேடியை நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த லீன் இவ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா, அது ஒன்றும் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, இவ தான் காசு கொடுத்துட்டு வர வச்சிருக்கான்னு சொன்னதும்
அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொன்னதுமே எல்லாருமே இவ்வளோ மாதிரி ஒரு ஆள் நடத்துகிற ஃபங்க்ஷன்லலாம் நாங்கள் வருமானு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ இப்போதைக்கு நான் இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறேன், பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் கிளம்பி போனதுமே நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை வந்து ஒரு தடவை பேசுகிறத கேளுன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடாதான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை போய் அவன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் கழுத்தில் ஒரு மார்க் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கூட அவன் ஒன்றா இருந்த பார்த்த மார்க்கை மட்டும் நோட்டிஸ் பண்ணியிருப்பான் போல். நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கேல, ஒழுங்காக சொல்லு நீ யார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் தேவையில்லாமல் நீ வந்து பேசிகிட்டு இருக்காத, நான் உன்னோட வருங்கால ஒய்ஃபை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு வந்தேன், அவ்வளோதான் நான் பண்ணிட்டேன்னு சொன்னதும் சரி உன் கூட சேர்ந்து நான் வந்து கொலாபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ கண்டிப்பாக என்னோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே நீ கண்டிப்பாக பண்ணி தாங்கணும்னு சொன்னதும் சரி ஓகே பண்ணலாம், நான் சொல்கிற ஒரு கண்டிஷனை நீ நிறைவேற்றணும்னு அவள் சொல்கிறா. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே என்ன நீ உடனே ஓகேன்னு ஒத்துக்கிட்டியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அதுக்குமே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவன் 1 ஹவரில் விற்று காமிக்கணும், அப்போலாம் நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அது கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லும்போது அந்த குட்டி பையன் சூஸு அதை எல்லாமே கேட்டுட்டு நான் இப்படியே இவங்க கூட போனேன்னா என்னோடய அப்பாவை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானுமே வரேன்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோவுமே அவங்க பையனை கூட்டிகிட்டு அங்கே வந்துட்டுருக்கான். பிறகு இங்கே பார்த்து அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து விழுறான். எல்லாமே நான் உனக்காக வச்சுட்டேன், இப்போ எல்லாத்தையுமே நீ சேல்ஸ் பண்ணி காமி, அப்போ நான் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆள் ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கான், ரொம்ப ஃபேமஸானவே வேறு. ஸோ வந்துட்டு அங்கே கேர்ள்ஸ் எல்லாருமே லைன் கட்டி அதை வந்து வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு 2 பாய்ஸுமே அங்கே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க, என்ன வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குது இது எல்லாத்தையுமே வந்து பிரித்தது அந்த லீன் தான், கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். ஸோ நீ வந்துட்டு என்னோட அம்மாட்ட இரு, நான் உன்னோட அப்பாட்ட இருக்கேன், நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணிக்கலான்னு சொன்னதும் ஆமாம் அந்த லேடி ரொம்ப மோசமானவ, இதை நீ வச்சுக்கோ உனக்கு வந்து இது சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து சில விஷயங்களையுமே அவன்கிட்ட கொடுத்துட்ருக்கான். பிறகு இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா, அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து விற்று போயிடுறாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்ருக்கியா நீ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வந்து நான் பண்ணிட்டேன், நீ வந்து கம்பெனியில் ஜாயின் தான் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அங்கே போலீஸ் வர சவுண்டு கேட்குது. ஏன்னா ரோடு சைடில் வந்துட்டு கடை போட்டு விற்றுட்டு இருந்தால் அரெஸ்ட் பண்ணுவாங்க போல். வேகமாக நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அப்படி இருந்துமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, தப்பிச்ச ஒன்றா விட்டுருவோமா, வந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க பையனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன இப்படியாகி போயிடுச்சு, நம்ம ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி அம்மாவை எப்போ வெளியே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் வந்து அங்கே சாரி கேட்குறாரு. நீங்கள் யாரும் தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன், உங்களை வந்து பெயில் எடுத்துட்டாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை நீ கண்டிப்பாக சொன்ன மாதிரி என்னோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது லீ அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறான். அப்போ அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட்டை வந்து அவன் பார்க்கல, லீ தான் அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நீ கண்டிப்பாக நாளைக்கு வந்து சரி ஆஃபீஸ்க்கு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு வீட்டில் இந்த லீன் அவங்க அம்மாட்ட அம்மா இப்போ அவர் வந்துட்டு நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, என் மெசேஜை பார்க்க மாட்டாரு, என்கிட்ட பேச மாட்டாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, பேசாமல் நீ வீட்டுக்கு போய் அவரோட பையனை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணு, அவர் எப்படியாச்சும் ஐஸ் வச்சு என்ன வச்சுக்கோமே, அந்த பையன் வந்துட்டு உன்னவே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவனே முடிவு பண்ணட்டும் அப்படின்ற சொல்லிட்டு ஐடியா கொடுத்ததுமே அதேமாதிரி வந்து குழந்தைய அவன் நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா. ஆனால் ஹீரோ வந்துட்டு உன்னை நான் வீட்டுக்குள்ளே வராதான்னு சொன்னா இல்லையா, எதுக்கு இங்கே வந்தேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் ஏன் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட சிஸ்டர் என்னை பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த பையன்ட்டையுமே நீ உன்னோட அப்பாட்ட சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ணா. அவன் வந்து நம்ம டாங்ஸ் ஆயாச்சே பயங்கரமாக பேசி விட்றான். அப்புறம் அவங்க மெய்டு வந்துட்டு சூப்பை தூக்கிட்டு வந்தா ஸ்லிப்பாகி விழுக வந்துடுறாங்க. இவ குழந்தைய காப்பாற்றுவான்னு பார்த்தா இவ ஃபேஸை வந்து மறைக்கிறதுக்காக குழந்தைய பிடிச்சி முன்னாடி நிப்பாட்டினதுமே அதை பார்த்துட்டு வேமா குழந்தைய போய் மறைச்சிக்கிறான். அவன் மேலே ஃபுல்லாக கொட்டி போயிடுது. நீ எப்படிப்பட்டவன் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிருச்சு, குழந்தைய வந்து காப்பாற்றுவான்னு பார்த்தா நீ ஒன்றை பாதுகாக்கிறதுக்காக குழந்தைய யூஸ் பண்ணுறியா, உனக்கு குழந்தை மேலே லவ்வே இல்லைன்னு எனக்கு தெரியுது, முதல் கிளம்புன்னு சொல்லும்போது அவன் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அம்மா வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு எப்பயுமே ஆசைப்பட்றேன், நீ உன்னோட அப்பாட்ட சொல்லி நான் மேரேஜ் பண்ணிக்கிற சொல்கிறேன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னா நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண போகிற அப்படின்ற சொல்லி அந்த குட்டி பையனை பிடிச்சி அங்கே மாடியிலேருந்து தள்ளி விட்டா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா, அவள் வந்து சாகட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து வேகமாக பிடிச்சி காப்பாற்றிடுறான். உடனே அந்த பையன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவன் உடனே ஐயோ இப்படி தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டானே, நல்ல வேலை வந்துட்டீங்க, இல்லைன்னா குழந்தைக்கு என்ன ஆகுறது அப்படின்ற சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே அந்த பையன் அப்பா இந்த லேடி வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் ஒன்றும் வந்துட்டு கீழே விழுகலை, இவங்க தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, நீங்கள் இருந்தால் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இல்லை நான் வேறு மாதிரி பேசுகிறாங்க, என்னை அடித்து ரொம்ப சித்திரவதைப்படுத்துகிறாங்க, இவங்க வந்துட்டு ரொம்ப மோசமானவங்க, நான் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்க வைக்கலைன்னா என்னை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லி தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு எதுவுமே பேச மாட்டான், இப்போ
இப்போ இவ்வளோ தூரத்துக்கு என்னென்னமோ பேசுகிறானே, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவளை இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாமட்டு விட மாட்டேன், மரியாதையோட கிளம்பி போயிரு அப்படின்றத சொல்கிறான். அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு டாங்ஸ் ஆகி சொன்னதுமே சரி வான் செட் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். சாப்பாடை வெளுத்து கட்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. ஏன்னா பாதி கப்பு தான் சாப்பிடுவான் போல், சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிறவன் இப்படி சாப்பிட்றானே, பொம்மை வச்சு விளையாட மாட்டான், பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு டாக்டரையும் டீச்சரையுமே வர சொல்லுன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு உடனே எங்கள் சூசுட்ட கால் பண்ணி இப்படி உன்னோட அப்பா பண்ணிட்டு இருக்காருப்பான்னு சொன்னதும் ஐ திங்க் அவருக்கு வந்து டவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பாதி கப்பு தான் சாப்பிடுவேன், அதனால தான் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு வேறு ஐடியா ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே சாப்பிடவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே பார்த்தா ஏகப்பட்ட கப்பில் சாப்பாடு வச்சதுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு பயமாயிட்டுருக்கு. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பிடிக்காது போல், கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் வந்து சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் எடுத்து வச்சதும் என்னாச்சு உனக்கு, சாப்பாடு வந்துட்டு 7 கப் சாப்பிடுவேன், கம்மியாக சாப்பிட்டுட்ருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ இங்கே வந்து பார்த்தா டாக்டர் வந்துட்டு ஊசியை தூக்கிக்கிட்டு நம்ம அந்த குட்டி பையன்ட்ட வந்துட்டு அங்கே ஊசி போட வரேன்னு சொல்லிட்டு பண்ணதுமே அந்த பையன் பார்த்தா அங்கே வந்துட்டு கத்திட்டு அழுகிறான். ஊசி தான் போட்டேன், உங்கள் பையன் தான் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் அவன் ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, வேறு எந்த பிரச்சனை கிடையாது, அவன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான் அப்படின்றத சொல்லிடுறாரு. பிறகு டீச்சர் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அவன் பார்த்தா வந்துட்டு டீச்சர்னாலே அரண்டு தள்ளிட்டு இருக்கான். அவனுக்கு சரியாகவே படிப்பு வராது போல், ரொம்ப வந்துட்டு சூப்பரான வந்துட்டு படிப்பாளி நம்ம சூசு. இவனுக்கு எதுவுமே தெரியாது. அங்கே வந்துட்டு பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்ததுமே ஐயோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு சின்ன சின்னதாக தான் வரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாற்றி மாற்றி ஒரே தும்மலாக வந்துட்டுருக்கு. பிள்ளைங்க வந்துட்டு மாற்றி மாற்றி இருக்க வசி ஞாபகப்படுத்திட்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்கு போல். இப்போ இவன் வந்து டீச்சரை மதிக்காமல் அவன் பாட்டு கிண்டல் பண்ணதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக இதை பற்றி இவனோட அப்பாட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆனால் வெளியே வந்துட்டு மாஸ்டர் உண்மையிலேயே உங்களோட பையன் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப பெஸ்ட்டான பையன், அவனோட திறமையுமே இன்னும் குறையலை அப்படின்ற சொன்னதும் ஐ திங்க் நான் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக பேசுகிறத பார்த்துட்டு இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டே அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியோ வந்துட்டு ஒத்துக்கிறான். அப்புறம் வந்துட்டு என்னன்னு பார்த்தா காமிக்கிறாங்க அந்த குட்டி பையன் ஆல்ரெடி வந்து சேஞ்ச் ஆகிட்டிங்க, வந்து நம்ம சூசு தான் வந்துட்டு அங்கே ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணியிருப்பான் போல். அதெல்லாமே அவர் பார்த்துட்டு அப்படின்னா என்கிட்ட வந்து இவன் சும்மா விளையாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. அங்கே டாங்ஸாயும் சூசுமே சேர்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோமே, 2 பேரோட பிஹேவியரால் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம திரும்ப வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹீரோங்க உள்ளே வர சவுண்டு கேட்டுட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. பிறகு நம்ம சூசு அங்கே போய் உக்காந்துட்ருக்கான். ஆனால் நம்ம டாங்ஸாய் அங்கே வந்து பின்னாடி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மறைஞ்சு போய் உட்காந்துக்கிறான். பாலக்குடி அப்படின்ற சைட்டாங்க நம்ம ஹீரோ பேசிட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே உள்ளே வந்து சவுண்டு கேட்டதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது அவனுக்கு. உள்ளே யாரோ மறைஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வேறு அடிக்க போகிறாரு. சூசு நீங்கள் தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது வேகமாக பிள்ளைய பிடிச்சி தூக்கிக்கிறான். அப்புறம் அங்கே வந்து வேமா ஐயோ கடவுளே மாட்ட போகிறானேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாரும் இல்லை. அவனோட அந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் அங்கே தொங்கிட்டு இருக்கு. என்ன இது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றும் இல்லைப்பா, அந்த லின் வந்து என்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் எந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே அப்பா நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அவனை மீட் பண்ணுறதுக்காக அவங்க தாத்தா வந்துடுறாரு. அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சின்ன பையனாக இருந்துச்சுக்கா, இவனுக்கு ஒரு அம்மா தேவைப்படாதா, நீ வந்துட்டு எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவர் கோவப்படுறாரு. டாங்ஸாயை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிவிட்டு அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் என்னென்ன சொல்லிட்டு இருக்க, இப்போ தான் நான் அம்மாவை பார்த்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சியா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளை எனக்கு படிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அவங்க ஸ்கூலுக்கு அவங்க விட்டுட்டு போகும்போது அங்கே 2 பசங்களுமே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா நான் வந்து அந்த லின் வந்து எப்படி பொண்ணுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், என்னோட வீட்டோட மருமகளை வர்றதுக்கு அவளுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போகிறதுல ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு அப்படியே ட்ராமா பண்ணதுமே அங்கே அவள் பார்த்துட்டு வந்துட்டு தள்ளி போயா கிளவா அப்படின்ற சொல்லிட்டு திட்டா. எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமா, எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மெடிசனுமே எடுத்து கையில் கொடுக்காம ரொம்ப சீப்பாக அங்கே பிஹேவ் பண்ணிட்டு பூராத்தை கீழே தூக்கி கொட்டிட்டு இருக்கான். அங்கே எத்தி வேற தள்ளுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறான். உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, வயசானவங்ககிட்ட போய் இப்படியா பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சு அங்கே தள்ளி விட்டுட்டு அவருக்கு அங்கே ஹெல்ப் பண்ணும்போது அங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டுறாங்க அவளை. நம்ம ஹீரோயின் அவருக்கு அங்கே மெடிசன்லாம் கொடுத்து அவருக்கு வந்துட்டு நெஞ்சு வலி கொஞ்சம் சரியாகுது. நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறாரு.
ஹீரோயின் உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின், இப்போ உங்களுக்கு நல்லா தானே இருக்குது, நான் வந்துட்டு இப்போ முக்கியமான வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி ஆகணும், என்னோட ஃபஸ்ட் டே, இல்லைனா என்னை வந்து வேலையை விட்டே தூக்கிடுவாங்கன்னு சொல்கிறப்ப, நீ இருந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கம்மா, நீ பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்துட்டு என்னோட வீட்டுக்கு மருமகளாக இருக்கவே தகுதி இல்லாதவ, இதுக்கு முன்னாடியுமே இவள் மோசமாக தான் இருந்தாளா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை பற்றியுமே அவருங்க விசாரிக்க வேற சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஆஃபீஸ்க்காக அங்கே ஜாயின் பண்ண வந்ததுமே அந்த லின் தேவையில்லாமல் வந்துட்டு பேசிட்டு அங்கேயுமே வந்து சண்டை இழுத்துட்ருக்கா. ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான், நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி டிசைனர் ஹெட் வந்துட்டு இவங்க தான், இவங்களுக்கு கீழே தான் நீ ஒர்க் பண்ண போகிற அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. பிறகு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா அங்கே வராரு. நான் இதுக்கப்புறம் இங்கே வந்து கம்பெனியில் சும்மா வந்துட்டு கிளீனிங் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னதும், எதுக்குப்பா உங்களுக்கு இந்த வேலைன்னு சொல்லும்போது அவர் எந்த பேச்சையுமே கேட்காம அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றிக்கிறாரு. நான் இந்த கம்பெனியில் இப்படி ஒர்க் பண்ணாதான் யார் இந்த கம்பெனிக்கு கரெக்டாக வந்து உண்மையாக இருப்பாங்க, இல்லை வந்துட்டு சும்மா வேஸ்ட்டாக இருக்கவங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் அங்கே வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லீன் அவங்க ஃப்ரெண்டோடு அங்கே வர்றா பேசிட்டேவும், இப்போ வந்துட்டு விழுக போகிற மாதிரி ஆயிடுறா, எதுக்காக அப்படி கண்ணு தெரியாமல் வந்து பண்ணிட்டுருக்க, உன்னை யார் எங்கே வேலைக்கு வச்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா. அவர் அடிக்க போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கண்ணு தெரியாமல் வந்தது நீ, உன் ஃப்ரெண்டோட வாய் பேசிகிட்டே வந்து தேவையில்லாமல் அவர் வந்துட்டு தொலைச்சிட்டு இருந்தா விழுக வந்துட்டு அவர் மேலே பழிய போகிறேன்னு சொன்னதும், அந்த ஆள் என் ஷூவெல்லாம் பாலாகிட்டாருன்னு சொன்னதும், ஷூவை வந்து க்ளீன் பண்ணால் சரியாக போச்சு, ஓ மேலே தப்ப வச்சுட்டு அடுத்தவங்ககிட்ட என்ன சண்டை போட்டுட்ருக்க, மரியாதையோட இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு திட்டி விட்றா. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, நீ திரும்பவும் உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பிமா அப்படின்றத சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்து அவள் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டுருக்கா, அவள் என்னோட லைஃபவே நாசமாக்கிட்டுருக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டே அவளை கொல்லாமல் விட்டுட்டீங்க, கம்பெனி என்னோட பொசிஷனை எடுத்துட்டா, வீட்லேயுமே தானே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கத்திட்டு இருக்கவுமே பேசாமல் அவளோட அம்மாவோட அஸ்தி நம்மக்கிட்ட இருக்குது, அதை வச்சு நம்ம அவளை பிளாக்மெயில் பண்ணி அவளை வந்துட்டு மிரட்டி இங்கேருந்து அனுப்பி விட்றலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிளாக்மெயில் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறாங்க. கம்பெனி விட்டுமே வேலையை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இப்படி கால் பண்ணி உன்னோட அம்மாவோட அஸ்தி வேணும்னா நீ வந்துட்டு வந்து சேரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் அவளோட பையனை, நீ பேசாமல் உள்ளே போய் இருக்கணும் சரிதானே, இப்போ வந்துடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணி விட்றா. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்துட்டு காலை வந்துட்டு வச்சுட்டே போயிட்டுருக்கா அவன் கேட்கட்டுன்றதுக்காக. அப்புறம் இங்கே வந்துட்டு அவங்க அப்பா நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்க வந்ததுமே என்ன நினச்சிட்டு தேவையில்லாம கையை வாங்கிட்டு இருக்கீங்க, மரியாதையோட என்ன வேணுமோ அதை வந்துட்டு மட்டும் பேசுங்கன்னு சொன்னதும், என்னோட பொண்ணோட லைஃப்பை நீ கெடுக்க பார்ப்பையா, இப்போ உன்னோட அம்மாவோட அஸ்தி வேணும்னா நாங்கள் சொல்கிறபடி கேட்கணும்னு சொன்னதும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறா, நீ இந்த கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும், என்ன கான்ட்ராக்ட் இது அப்படின்ற சட்டி கேட்டதுமே, நான் வந்து உனக்கு ஒரு 5 மில்லியன் காசு கொடுக்குறேன், அந்த அஸ்தியுமே வாங்கிக்கோ, ஆனால் நீ அப்ராடுக்கு இங்கேருந்து போயிடணும், கம்பெனியில் ஜாப்பையுமே விட்டுட்டு போயிடணும்னு சொன்னதும், ஓ உனக்கு என்ன அவ்வளோ வந்துட்டு பயமாயிட்டுருக்கா, உன்னோட வருங்கால ஹஸ்பண்டை நான் பறிச்சிருவேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும், நீ இந்த கொடுக்குற 5 மில்லியனுக்கு ஆசைப்பட்டுட்டு நான் கம்பெனியை விட்டு போகணுமா, எனக்கே சேலரி மந்த்லிக்கு வந்து 10 மில்லியன் கொடுக்குறாங்களே அப்படின்றத அவள் சொல்கிறா. உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, எனக்கு 100 மில்லியன் கொடு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், சரி நான் கொடுக்குறேன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருது, இவகிட்ட ஏது இவ்வளோ காசு, உடனே காசு கொடுக்குறேன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பயமாக இருக்கா, சரி நான் வந்துட்டு இதை பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதில் சைன் பண்ண போகும்போது அப்போ அங்கே நம்ம சூசு வந்துடுறான், அம்மா ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் பேசும்போது அப்போ அந்த லின்னுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ என்ன அவ்வளோ போய் அம்மானு கூப்பிட்டுட்ருக்க, நான் தான் உன்னோட அம்மா அப்படின்றத சொன்னதுமே, நீ ஒன்றும் என்னோட அம்மா கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்பா அவள், நீ என்ன என்னோட பையனை என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறியா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு மரியாதையோட இப்போ இதில் சைன் பண்ணி கொடு, இல்லை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அக்கௌண்ட்டுக்குமே எங்கள் காசையுமே அனுப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் சைன் பண்ண போகும்போது நம்ம ஹீரோங்க உள்ளே வந்துடுறான். ஏன்னா காசுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, கம்பெனியை விட்டுட்டு போக போகிறீங்களான்னு சொன்னதும், நான் என்ன பண்ண முடியும், உங்கள் வருங்கால ஒய்ஃப் என்னை பார்த்து இந்த மாதிரி பயந்துட்டுருக்காங்களே அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் எல்லோரும் சேர்ந்து அம்மாவை புள்ளி பண்ணுறாங்கப்பா அப்படின்றத சொல்கிறான். உடனே அந்த லீன், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவள் என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறா, குழந்தையுமே தான் சொன்னதும், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்காத, அந்த அஸ்தி எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அது என்னோட ஒய்ஃபோடது என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னது, உங்கள் கார்ட்ஸை வச்சு பிடுங்க சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பெனியை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேசாதீங்க அப்படின்ற சொன்னதும் அந்த லின்னுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் நீ வந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவங்க கையை விட்டு கடைசியில் எல்லாமே போயிடுது.
இருக்கும்போது அவன் வந்து விழுக போயிடுறான். நம்ம ஹீரோ தான் வேகமாக பிடிச்சிடுறான். அப்போ அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு எல்லாருமே பார்த்துட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேசாமல் என் குழந்தைய கூட அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அவள் டாங் சைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா பைத்தியம் இது ஆகி போயிட்டீங்களா, அது என்னோட பேபி, என்ன வந்துட்டு உங்கள் குழந்தைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அவள் கதை ஓப்பன் பண்ணி உள்ளே வைக்க போனா டாங் சாய் உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே பயந்து போய் அவள் கத்துனதுமே என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது திரும்பி பார்த்தா அங்கே 2 குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவள் புரிஞ்சுக்கிறா. இப்போ என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா வந்துட்டு என்னோட பேபி இன்னொருத்தனுமே உயிரோட தான் இருந்துட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு அவங்கிட்ட இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்கு நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டதுமே அந்த பையன் நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே அப்படின்னா என்னோட குழந்தை வந்து இறந்து போக கிடையாது, அவள் வேணுனே என்னோட இன்னொரு பிள்ளைய வந்து தூக்கிட்டு போய் அவன்கிட்ட நான் தான் வந்து உன் கூட அன்னைக்கு ஒன்றா இருந்தப்ப இந்த குழந்தை உனக்கு தான் பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் சில ஏமாத்திட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயமே அங்கே புரிய வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அங்கே கம்பெனிக்கு வர சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே குழந்தைக்கு வந்துட்டு சாப்பிடவே வைக்க முடியல. யார் சொன்னாலும் சாப்பிட மாட்டான். அவங்க அம்மாவை கூப்பிடணும்னு சொல்கிறான். ஸோ அந்த லீனை கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நீங்கள் பேசாமல் என் குழந்தைக்கு கொஞ்சம் ஃபுட்டு ஊட்டி விட முடியுமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. அவளுக்கு தான் தன்னோட புள்ளன்னு தெரிஞ்சு போச்சுல. இப்போ சாப்பிடுன்னு சொன்னதுமே ஹாப்பி ஆகிட்டு சாப்பிட்டதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவங்க தான் என்னோட டீச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நடந்த எல்லாத்தையுமே அவள் சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்களும் இப்படியே வந்து அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கே வந்துட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அவன் சொல்லிட்டு இருக்கான், இப்போ வந்துட்டு குழந்தை அவன்கிட்ட இருக்குன்னா நீ என்ன பண்ண போகிறன்னு கேட்டதுமே இந்த குழந்தை வந்து என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் கண்டிப்பாக வந்துட்டு என் குழந்தை என்கிட்ட இருந்து பறிக்க பார்ப்பான். நான் எப்படியாச்சும் வந்துட்டு சுசுவுமே என் கூட கூட்டிகிட்டு அப்ராடுக்கு இங்கேருந்து போயிடணும்னு நினைக்கிறேன். என் குழந்தைய பற்றி வந்து தெரியக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவன் வந்து பேசிகிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். அவங்க கதவு வந்து தட்டுறப்ப பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். அப்போ அதை பார்த்துட்டு ஐயோ டாங்ஸையை பார்த்துட்டு ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு வேமா இவன் வந்துட்டு அங்கே கதவை வந்து அவனை பார்க்க விடாமல் மூட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் காலிலே அடிப்பட வச்சுடுறா. அப்போ அங்கே திரும்பவுமே வந்து அங்கே கதவை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீ என்ன இப்போ நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதும் எங்கே நல்லா இருக்கிறது, என் காலை தான் நீ உடச்சி விட்டுட்டே அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஹீரோக்குமே சுத்தமாக பிடிக்க மாட்டேது. இப்போ எதுக்காக இந்நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு பார்ட்டிக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்குறதுக்கு தான் வந்தேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அப்படியா பேசிட்டீங்கன்னா கிளம்ப வேண்டியதானே அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு ஒரு மாதிரியே வந்து போயிட்டே இருக்கு. சரி இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அசிஸ்டண்ட்டை நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே செய்ய காமிச்சிட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு உனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலைன்னு எனக்கு தெரியும், நீ சிங்கிளாக தான் இருந்த, ஒரு பேபி மட்டும் இருந்துச்சு, இப்போ என்ன இவன் அதுக்குள்ளே பாய் ஃப்ரெண்ட் எங்கே பிடிச்சதுன்னு சொன்னதும் ஹீரோயின் கையை பிடிச்சி அங்கே முறுக்கி விட்றா. உனக்கு அவ்வளோ தைரியமா என்னோட எல்லாத்தையும் பற்றி நீ விசாரிச்சுட்டு இருக்கியா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அடித்து வெளியே வரட்டி விட்றா. ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. எங்கள் பாஸ் வந்து ராஜா மாதிரி இருந்தார், இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அங்கே அக்ரிமெண்ட்டுமே கொடுக்குறாங்க, அதில் சைன் பண்ண சொல்லி. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கால் உடஞ்சி போச்சு, அதுக்கு காரணம் நீங்கள் தான் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குட்டி பையனுமே ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது தன்னோட குழந்தை கூடவே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு சரி ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துட்டா. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கூலாக இருக்குது, நீ ஹீட் ஆக்கி கொடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவன் வந்து ஷோட்டை வந்து கழட்டிட்டு நிற்கவுமே இவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கண்ணை மூடிட்டே வந்துச்சேக்கா. இப்போ வேணுனே இவன் அங்கே கட்டையை போட்டுட்டு ஹீரோயினை பிடிச்சிட்டு பார்த்து வரமாட்டேன்னு சொல்லும் போது தள்ளிப்போன்னு சொல்லிட்டு 2 பேருமே விழுந்துடுறாங்க. நீ இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. வீட்டில் இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கெல்லாமே காரணமே நீங்கள் தான், அவங்க பொண்ணை ஆரம்பத்திலே கொலை பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அந்த லீன்மே இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இப்படியே சண்டை போட்டு வச்சுருக்காங்க. என்கிட்ட இதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனோட அப்பாவை வந்து நீ எப்படியாச்சும் பேசி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொன்னதும் அவர் இப்போ வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, அவர் வெளிநாடுகள்லாம் சுற்றிட்டே இருப்பார், நான் எங்கே போய் மீட் பண்ணுறதுன்னு சொன்னதும் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நீ வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசி எப்படியாச்சும் அவரை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே டாங் சாய் நீங்கள் மட்டும் அங்கே போயிட்டுருக்கீங்க, எனக்குமே அவரை பார்க்கணும், என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும் அம்மா போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருக்கணும், இப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் திட்டிட்டு போகிறா. அப்போ அங்கே சூசுட்ட கால் பண்ணி எனக்குமே அங்கே வரணும்னு ஆசையாக இருக்குப்பான்னு சொன்னதும் நான் ஐடியா பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் நீ அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொண்டு வந்து வச்சதுமே நீயே உன் கையால் ஊட்டி விடுன்னு சொன்னதும் உன் காலில் தான் அடிபட்டுருக்கு, அப்புறம் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் உன்னால தான் எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ணதுமே இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ
அங்கே டாங்ஸாய் வந்து விடுறா. நம்ம ஹீரோயின் சூசு நினச்சிட்டு சரி நீ எங்கே போயிட்டு இருந்த இந்நேரத்தில் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வெளியே சும்மா சுற்றிட்டு இருந்தேன் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கே மேலே போயிடுறான். மேலே அங்கே வந்துட்டு அவனுக்கு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அவனுக்காக அங்கே சாப்பிட்றதுக்கு சில ஃபுட் ஐட்டம்லாம் அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுமே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. இவங்க 2 பேரும் இப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுமே மேலே என்ன வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ற சைட்டு அங்கே மேலே வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஐயோ மாட்டிக்குவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போய் பார்த்தா அங்கே டாங்ஸாயுமே கூட இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவன் மட்டும் பார்த்தேன் ஆனால் நம்ம பிள்ளைய வந்து என்கிட்ட வந்து பறிச்சிருவானேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே உள்ளவே விட மாட்டான். அதுக்குள்ளே ஆனால் வந்துட்டு அங்கே டாங்ஸாய் இப்போ மறைஞ்சிக்கிறான். சூசு வந்துட்டு மறைச்சி வச்சுட்டு அந்த சிப்ஸை சாப்பிட்றத ஹீரோ பார்த்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, ஜங்க் ஃபுட்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே பின்னாடி அங்கே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அங்கே பையன் இருக்கிறத இவன் பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்கே தள்ளிவிடும் போது ஸ்லிப்பாகி அவன் மேலே விழுந்துடுறான். அப்போ அவன் என்ன மனசில் நினச்சிக்கிறான்னா நம்ம மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு போல், அடிக்கடி பக்கத்தில் க்ளோஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நீ வந்து இப்படி ஓயமாக போயிருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே செய்ய காமிச்சிட்ருக்கா. இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் மேலே கையை வைக்க வரப்ப கண்ணத்தை சேர்ந்து ஆரஞ்சிடுறான். இந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்காதான்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு என்ன அவங்க மேலே லவ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அங்கே சூசு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவள் பார்க்க அழகாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா, நல்லா பேசுகிறா, உன்னை பாசமாக பார்த்துக்கிறான்றதுக்காகலாம் நான் லவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ உண்மையிலே நீங்கள் ரொம்ப அவங்கள லவ் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். பிறகு அந்த 2 குட்டிங்களுமே எப்படியாச்சும் அவங்க 2 பேர்த்த ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே வாழைப்பழ துளியை கீழே போட்டு விட்டுறாங்க. நம்ம ஹீரோ கண்ணு தெரியாமல் அங்கே வந்து கீழே வலிக்கு விழுக போயிடுறான். ஹீரோயின் கோபப்பட்டு திட்டுறா, கண்ணு கூட தெரியாதா பார்த்து வரமாட்டேயான்னு சொல்லிட்டு அந்த குட்டிங்களுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க வீட்டுக்கு அங்கே வரும்போது பார்த்தா அங்கே லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டாங்க. என்னாச்சு ஏன் லைட் இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கோவப்படுறா, நீ எதுக்கு தான் வந்துட்டு லைக்காக இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு உள்ளே போனாங்க. ஹேண்டில் லைட்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க டின்னருக்காக. இதெல்லாம் நீ தான் பண்ணியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும் அதெல்லாம் நான் பண்ணலப்பா சாமின்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே உடனே வந்துட்டு ஏதோ வந்து ஒரு கோஸ்ட் சவுண்டு மாதிரி அங்கே கொடுத்ததுமே அங்கே ஹீரோயின் பயந்து போயிட்டு மேலே போய் ஏறிக்கிறா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்ன வந்து நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்றத அவ சொல்றா. அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா பிடிச்சவங்க வந்து கதவையுமே லாக் பண்ணி விட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்து எப்படியாச்சும் வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவுமே எவ்வளோ முயற்சி பண்ணுறான். பட் ஆனால் வந்துட்டு எதுவுமே முடிய மாட்டுது. ஹீரோயின் ஏதாச்சும் உள்ட்டா வச்சு அவங்க பேசிகிட்டே தான் இருக்கா. ரூமில் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டுது. அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. எதுக்காக நான் அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமானதுமே நம்ம தேங்க்ஸ் ஆகி அம்மா உங்களுக்கு லவ் வந்துருச்சு ஒரு மேல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்குமே வந்துட்டு தூக்கமே வரமாட்டேது. அவளை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க பையன் நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களாப்பான்னு சொன்னதை கேட்டுட்டு அப்படின்னா நான் உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தாலுமே அங்கே திரும்ப அந்த லீன் வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா. இன்னைக்கெலாம் வந்து பார்ட்டி வைக்க போகிறாங்க, தயவு செஞ்சு நீ எல்லாம் வந்துடாத, உன்ன மாதிரி ஒரு பூவரெலாம் வர்றதுக்கு இங்கே தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயின் பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்றா. அப்போ அங்கே அந்த ஹீரோவோட அப்பா இருக்காரு, அவரை பார்த்துட்டுமே அந்த லின் ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே அவளுக்கு கால் வந்துடுது, உன்னை இன்னைக்கு நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இதுக்கப்புறம் உங்கள் நிலைமையை பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே அவர் அங்கே சிரிச்சிட்ருக்காரு. அவர் தான் அங்கே கால் பண்ண வச்சிருக்காரு ஆளை விட்டு. லின் அங்கே எல்லாத்தையுமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு பாரு என் லெவல் வந்துட்டு வேற மாதிரி ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப வந்து ஜால்ரா அடிக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இன்னைக்கு வந்துட்டு எப்படியாச்சும் அவங்க வந்துட்டு வீட்டோட மருமகளாயிருவாங்க, நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ரானதுமே ஒன்ன மாதிரி ஒரு பூவரெலாம் இங்கே வரதுக்கு தகுதியே கிடையாது, மரியாதையோடு இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறாங்க. அங்கே உட்கார போனாலும் சில ஜால்ராக்கள் எல்லாமே அவ பேச்சை நம்பிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே உட்காரதுக்கே தகுதி கிடையாது, உனக்கு பாருங்க தனியாக ஒரு சேர் போட்டிருக்கோம் அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாய்க்கு வந்தபடி இவன் நம்ம ஹீரோயின் அங்கே வசப்பட ஆரம்பிக்கிறா. நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த பொசிஷன் வந்திருக்கேன், ஒன்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே அவளை இன்சல்ட் பண்ணி விட்டா. அப்போ நம்ம ஹீரோயினோட பையனுமே அங்கே வந்துடுறான். யார் என்னோட அம்மாவை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்குது, நான் கண்டிப்பாக உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். இங்கே தாத்தாவும் அவங்க பேரனை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துட்டுருக்காரு. இந்த லீன் பார்த்தா வாயை முடாமல் நம்ம ஹீரோயினை வாய்க்கு வந்தபடி பேசினதுமே அந்த குட்டி பையன் ரொம்ப வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இந்த நேரத்துலேயே அங்கே அந்த தாத்தா வந்ததுமே ஒரு பூவர் வந்தால் இப்போ அங்கே துடைக்கிறவன் வந்திருக்கான் பாருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோவுமே குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததும் சூசுட்ட
போயிட்டு இவ ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணதும் மரியாதையோட இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோவுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவனோட அப்பா தான்ப்பா என்னை மீட் பண்ண வர சொல்லியிருக்காரு, நான் அவரை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அப்போ நீ வந்துட்டு அவனை மீட் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு நான் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் அங்கே கூப்பிட்டதுமே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. இவர் தான் மிஸ்டர் செங்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அப்போ தான் புரியுது. அப்போ அங்கே அவ்வளோதான் அவர் டென்ஷனாகி போயிடுறா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் யாரும் தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருப்ப, நீ என்னென்ன எனக்கு பண்ணன்னு எனக்கு என்ன தெரியாதா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, இவளை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே அவள் அந்த குழந்தைகிட்ட அங்கே அழுது ட்ராமா பண்ணுறா. என்னோட அப்பா வந்து சொல்லிட்டாருனா இதுக்கப்புறம் உனக்கு இங்கே இடம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்ற சொல்லும்போது அப்போ சாய் அவனோட ஹேரையும் ஹீரோட ஹேரையுமே கையில் பிடிங்கி கொண்டு போய் தாத்தாட்ட கொடுத்து டிஎன்ஏ எடுத்து பாருங்கள் உங்களுக்கு உண்மை தெரியும்னு சொல்கிறப்ப ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் ஏதோ உளறான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறா. இவர் உடனே அங்கே அசிஸ்டண்ட்டை கொடுத்து உடனே டிஎன்ஏ எடுங்க அப்படின்றத சொல்கிறாரு. இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் என்னோட வீட்டு மருமகளாக வர முடியாது, இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டு இருக்குன்னு சொன்னதும் ப்ளீஸ் பாய்வே எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டா, அவங்க டிஎன்ஏவை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது, நீ உடனே எப்படியாச்சும் வந்து எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடு அப்படின்றத சொல்லிடுறா. அப்புறம் இங்கே நம்ம சூசுக்கு அங்கே வந்து டாங்ஸாய் கால் பண்ணி இப்படி விஷயத்த சொன்னதுமே சூசு வந்து இங்கே வந்து சொன்னதும் அவங்க ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் 2 பேபிஸுமே உங்களுக்கு பிறந்தது தான், அவங்க ஒய்ஃப் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, இவங்க தான் அந்த லீன் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப நம்ம ஹீரோக்கு இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு நான் இப்போவே வந்து போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அம்மா உங்களுக்கு அப்பாவை பிடிக்குதுல, அப்புறம் ஏமா நீங்கள் வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கீங்க, நம்மளும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் அவங்க போயிட்டுருக்கும் போதே சுற்று உழைச்சி அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே வந்து சினிமா ஸ்டைல் அங்கே வந்துட்டு ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு நீடன் பண்ணி அவகிட்ட அங்கே ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஹீரோயின் எதை பேச வரா, ஆனால் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நீ என்னோட வருங்கால ஒய்ஃப் கிடையாது, நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, அதான் வந்துட்டு லின் இருக்காளேன்னு சொன்னதும் அவள் எனக்கு எதுவுமே கிடையாது, நீ மட்டும் தான் என்னோட வந்து ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் அந்த குழந்தைங்களுமே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு ப்ளீஸ்மா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறேன்னு தான் சொல்கிறா. ஆனால் வம்பு பண்ணி அவன் அங்கே வந்து தூக்கிட்டு போயிடுறான். அப்போ அங்கே தாத்தாக்கு அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியானதுமே அவங்க ஹலோ சொல்லிட்டு இருக்கா. இது ரெண்டுமே உங்களோட பேர குழந்தைங்க தான் சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் சொன்னதுமே அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இத்தனை நாளாக நீ என்கிட்ட இதை மறைச்சிட்ருக்க, நீ வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையான்னு கேட்டதும் தேவையில்லாமல் இப்படி என் பக்கத்தில் வர வேலை வைக்காத அப்படின்றத அவன் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட கழுத்து பகுதியில் அந்த மார்க் இருக்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக அவனுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னு அன்னைக்கு நைட்டு வந்து நீ தானே இருந்த அப்படின்றத சொன்னதும் ஆமான்ற விஷயத்தை அவள் ஒத்துக்கிட்டதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இந்த 7 வருஷமாக என்னோட லைஃப்பில் நீ இல்லாமல் எவ்வளோ நான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு இவ்வளோ பார்த்தா இப்படி என்னோட லைஃப் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அழுதுட்டு இருக்கும்போது திரும்பவுமே அங்கே வந்துட்டு யார் கூடிய கெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அங்கே கார்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அவங்க பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருப்ப, இத்தனை நாளாக நீ வந்து என்னோட குழந்தையோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் தான் உங்கள் கூட அன்றைக்கி நைட்டு இருந்தேன் இன்னும் போய் சொன்னதும் அதை பற்றி எல்லாம் தெரியும், நான் போலீஸ்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இந்த பாருங்க அப்படின்றத சைட்டு அங்கே காமிக்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டு அதை எல்லாத்தையும் தொடச்சி விட்டா, அதை எல்லாமே டேட்டு போட்டிருக்கா போயிடுது. எல்லாமே பிளான் பண்ணி குடும்பத்தோடு பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாத்தையுமே ஜெயிலில் தூக்கி போட போகிறேன் அப்படின்ற சைட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்க குடும்பத்தோடு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்ண எல்லாருமே அங்கே அரெஸ்ட் ஆகிடுறாங்க. இந்த 2 குழந்தைங்களுமே ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே ஹஸ்பண்டோட சேர்ந்து அவளோட லைஃப்பை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஃபேமிலியாக ஃபைனலாக எப்படியோ எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.